தயவாய் வாருமே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமே. தானியேலின் தேவனே தயவாய் வாருமே. அன்பு காட்ட யாரும் இல்லை ஏசப்பா, அரவணைத்து செல்ல யாரும் இல்லப்பா. அன்பு காட்ட யாரும் இல்லை ஏசப்பா, அரவணைத்து செல்ல யாரும் இல்லப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமே. தானியேலின் தேவனே தயவாய் வாருமே. வாழ்க்கையே எனக்கு சோகம் தானையா, எப்படி வாழ்வேனையா இயேசுவே, எப்படி வாழ்வேனையா. வாழ்க்கையே எனக்கு சோகம் தானையா, எப்படி வாழ்வேனையா இயேசுவே, எப்படி வாழ்வேனையா. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். அன்பு காட்ட யாரும் இல்லை ஏசப்பா, அரவணைத்து செல்ல யாரும் இல்லப்பா. அன்பு காட்டு எனக்கு யாரும் இல்லப்பா, அரவணைத்து செல்ல யாரும் இல்லப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமே. தானியேலின் தேவனே தயவாய் வாருமே. மனிதனை நம்பி வாழ்ந்தனே செய்யா, கைவிட்டு போனார்களே ஏசையா, உதறி போட்டு விட்டார்கள். மனிதனை நம்பி வாழ்ந்தனே செய்யா, கைவிட்டு போனார்களே ஏசையா, உதறி போட்டு விட்டார்கள். நான் நம்பினோர் எல்லோரும் வெறுத்து விட்டார்கள், உதவுவார் யாரும் இல்லை ஏசப்பா. நான் நம்பினோர் எல்லோரும் வெறுத்து விட்டார்கள்,
செல்ல யாரும் இல்லப்பா. அன்பு காட்டு எனக்கு யாரும் இல்லப்பா. அரவணைத்து செல்ல யாரும் இல்லப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமே. தானியேலின் தேவனே தயவாய் வாருமே. கட்ட பிள்ளைக்கு சகாய நீரே திக்கத்தோராய் விடமாட்டீ. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கட்ட பிள்ளைக்கு சகாயம் நீரே திக்கத்தோராய் விடமாட்டீ. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகின்றாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் திகைக்கின்றாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகின்றாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் திகைக்கின்றாய்? அன்பு காட்ட எனக்கு இயேசு உண்டு. அரவணைத்து செல்ல இயேசு உண்டு. அன்பு காட்ட எனக்கு இயேசு உண்டு. அரவணைத்து செல்ல இயேசு உண்டு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி விட்டீர். தானியேலின் தேவனே தயவாய் வந்து விட்டீர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி விட்டீர். தானியேலின் தேவனே தயவாய் வந்து விட்டீர். அன்பு காட்ட எனக்கு இயேசு உண்டு. அரவணைத்து செல்ல இயேசு உண்டு. அன்பு காட்ட எனக்கு இயேசு உண்டு. அரவணைத்து செல்ல இயேசு உண்டு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி விட்டீர். தானியேலின் தேவனே தயவாய் வந்து விட்டீர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி விட்டீர். தானியேலின் தேவனே தயவாய் வந்து விட்டீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரே ஒரு பாடலை பாடி என்னை பற்றி அறிமுகம் செய்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
கலங்காதே மகனே திகையாதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அரணும் கோட்டையும் தஞ்சமும் துருகமும் கலங்காதே மகளே திகையாதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே. பத்திரமாக பாதை காத்திடுவார். கலங்காதே மகனே திகையாதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நடக்கும் போது வேகாமல் இருந்திருவாய். அக்கினி ஜுவாலை உண்டு என்றும் பற்றாது. கலங்காதே மகளே திகையாதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
வசனம் நான் பாடிக்கிட்டே போவேன். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சரி, நம் நேராக ஒரு டெஸ்ட் மணிக்கு வெகு சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்போ மயிலாடுதுறை மாவட்டமாக அந்த மாவட்டத்திலே சீர்காழி என்னும் வட்டத்திலே மாத்தூர் என்னும் கிராமத்திலே எனது பெற்றோருக்கு பாரமாகவும் மற்றோருக்கு ஏளனமாகவும் நான் பெருவெளியே விழியற்றவனாய் பிறந்தேன். அல்லேலூயா. ஔவையார் சொன்னார், அரிதும் அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதில் கூன் குருடு செவிடு பிறப்பது அதைவிட அரிது. மனிதனால் பிறப்பது பெரிய சாதனை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மனுஷன் பிறந்து சமாதானமாக இருக்கிறோமா? இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, பாடுகள் இருக்குது, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லாத்தையும் தாண்டி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால் எடுத்து அதை கடந்து செல்வோம். அப்படி தானேங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ, எல்லாருக்கும் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த மனிதனாய் பிறந்து வளர்ந்து இப்போ பாடுறேன் பார்த்தீங்களா? அதே போல் ஒரு காலத்தில் சினிமாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். வயிற்றுக்கு சோறு சாப்பாடு இருக்கா இல்லையோ, எனக்கு ரேடியோ பெட்டி இருந்தால் போதும், அதான் பொழுதுபோக்கு. அந்த சூழ்நிலையிலே ஒரு வெளியேற்றவனாய் இருந்தபோது தெய்வ நம்பிக்கை எனக்கு இல்லை. அல்லேலூயா. தெய்வ நம்பிக்கை எனக்கு கிடையாது, கடவுள் இல்லை. காரணம் ஏன் என்று கேட்டால், கடவுள் ஒருவர் இருந்தால் இந்த சூழ்நிலை இருக்குமா என்று எனக்குள் ஒரு கேள்வி. எங்கள் வீட்டில் மொத்தம் 12 பேர். அல்லேலூயா. இது எல்லாருமே இந்து பக்தர்கள். எனது சகோதரர் சபரிமலை பக்தர்கள். எனது தகப்பனார் இந்த பங்குனி மாதம் வந்தால் ஒரு 12 அடி கத்தியிலே அந்த கத்தி மேலே கொண்டு சாமி ஆடும். அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தான். நான் ஒரு நாஸ்திகனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா. சத்தம் புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. நான் ஒரு நாஸ்திகனாய் காணப்பட்ட என்னை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை. அவர் சொன்னார், இங்கே இருந்தா உடைய மகன் கெட்டு குட்டிச்சவர் ஆகிடுவான். அதனால் திருச்சிராப்பள்ளியிலே நல்ல ஒரு பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே சேர்த்து படிக்க வைக்க சொன்னார். அங்கே சேர்த்தார்கள். அங்கேயும் நான் இப்போ அப்படி தான் இருந்தேன். நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல கல்வி இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது. இதை கட்டி என்னைய கடவுள். காலையில் 5 மணிக்கெல்லாம் ஆண்டவரை துதிப்பார்கள். நான் மாத்திரம் துதிக்க மாட்டேன். ஒரு மதிக்காதவனாக இவர் அடங்கா பிடாரே வாழ்ந்த சில ஆண்டுகளை கழித்து சரீரத்திலே அம்மை போட்டு விட்டது. அம்மை போட்டாலே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். எல்லாருக்கும் புத்தகம் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப அம்மை போட்ட பிறகு பள்ளிக்கூடத்துக்கு மறுபடி வந்த பழைய காரியங்களை தொடர ஆரம்பித்தேன். 1982ஆம் ஆண்டு ஒரு விபத்திலே என் இடதுகரம் துண்டாய் முறிந்து விட்டது. இந்த உலகத்தில் வாழ்வதோட மறித்து விடலாம் என்று தற்கொலை நோக்கி ஓடினேன். ஏற்கனவே பார்வை பிடிச்சு, 2வது கை போயிடுச்சு. இந்த உலகத்தில் என்ன இருந்து என்ன பலன்? ஒரு அவயம் குறைஞ்சாவே மக்கள்கள் பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். தற்கொலை நோக்கி விடுன இப்படி அரசு மருத்துவமனையில் போட்டு எப்படியோ காப்பாற்றி விட்டால் மறுபடியும் சும்மா இல்லை. மறுபடியும் 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு கொடூரமான வியாதியிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டேன். அப்போ கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. பேச்சு மூச்சு இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னை சபக்கடங்களை கொண்டு போட்டார்களாம். அல்லேலூயா. நேரம் குறிப்பிட்டாச்சு, காலங்கள் முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்குதாம். அந்த நேரத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வியாதியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்களாம். எனக்கு தெரியாது. அப்போ அங்கே ஜெபிக்கும் போது என் உறவினர்களாம் அந்த நேரத்தில் துக்கமுகத்தோடு இருக்கும்போது விசாரிக்கும் போது நடந்த சம்பவத்தை சொன்னார்களாம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும்
ரட்சிக்கும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த மாற்றையை பார்த்து கேட்டார்களாம். இல்லை, அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, போஸ்ட் மாடத்துக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சொன்னாங்க. வேண்டுமென்றால் ஒரு நேரம் தருகிறேன், அந்த சரீரத்தை ஜன்னலுக்கு நேராக திருப்பி வைக்கிறேன், ஒரு வேளை உங்கள் கடவுள் சுகம் கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று சொல்லி அப்போ அந்த ஜன்னலுக்கு நேராய் என்ன உடலை திருப்பி வைத்தார்களாம். அந்த பரிசுத்தவான்கள் எனக்காக எனது முகத்துக்கு நேராக கரத்தை நீட்டி 3 நிமிடம் தான் ஜெபித்தார்களாம். ஜெபித்த மாத்திரத்திலே இப்படி சரீரத்திலே புதிய பலன் கிடைச்சிருச்சு. ஐயா மரிச்சு போயிட்டு அவ்வளோதான் செத்து போயிடுச்சு. அப்படியாப்பட்ட உடலை ஆண்டவர் ஜீவனை தந்தார். உலர்ந்து போன எலும்பை ஆண்டவர் உயிர்ப்பிச்சு தந்தார். ஜெண்டர் வெள்ளை குடி போட்டார்கள். இரவு ஒரு 12 மணி அளவில். இப்போ நுணுக்கமான வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு அனல் வீசும். பிரதனுங்க அலையில சொல்லாமா, அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு அனல் வீசும். அந்த சூரிய ஒளி போல் அந்த நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ரொம்ப நுணுக்கமாயிடுச்சு. அப்போ அந்த வீடியோ ஆனால் எப்படி சரீரத்தில் உணரணும், அந்த வீடியோ அந்த ஒளியை நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ தான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரின் பாவங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியம். ஆண்டவரின் பாவத்தை கழுவினார், அவர் ரத்தத்தால் குணமானேன். இயேசு ஜீவிக்கிறார் என்று உணர்ந்தேன். இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை ரட்சித்தார். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் ஒரு மனைவிமார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை கணவனாரை குடித்து கொடுமைப்படுத்தலாம், பிள்ளைகள் மதிக்காமல் இருக்கலாம். என்னை ரட்சித்த இயேசு, எனக்கு சுகம் கொடுத்த இயேசு, எனக்கு ஜீவனை தந்த இயேசு அவர்களுக்கும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1986ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை என் இயேசுக்கு என்னை முழுமையாக என்னை அர்ப்பணித்தேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், ஐடி 1 வருஷம் படிச்சிருக்கேன், அநேக கம்பெனிகளை வேலை தேடி வேலை செஞ்சேன். அந்த வேலை எனக்கு செட் ஆகல. அரசாங்கத்தில் 2 வேலை வந்துச்சு. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் 50,000 கேட்டார்கள். அந்த நேரத்தில் எனக்கு காசு இல்லை. கடந்த 2011 மாநில சர்க்காரிலே ஒரு வேலை வந்தது. அந்த வேலை ஆள் இல்லைன்னு திருப்பி விட்டார்கள். அலையிலே சொல்லுவோம், ஒருவேளை ஆண்டவர் நினைச்சு பணத்தை கொடுத்தா நம்மளை தேடுவானா? அலையிலே சொல்லாமா? அதனால தான் ஆண்டவருக்கு வேலை சித்தமில்லை என்னன்னு தெரில. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையில் என் அப்பன் இயேசுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பசியோ பட்டினியோ வியாதியோ எது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு மகள் இருக்கிறார். அலையில சொல்லமா, 4 டிகிரி வாங்கி படிக்க வைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். மகள் கஷ்டப்பட்டு அந்த டிகிரி வாங்கி படிக்க என் மகளை படிக்க வைக்க கிருபை கொடுத்தார். என்னுடைய மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அலையில சொல்லமா. இதற்கு நடுவில் ஒரு துக்கமான சம்பவம். கடந்த 2021 ஜூன் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:15 மணி அளவில் என்னுடைய மனைவி கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்மளால சொல்ல முடியுங்களா? முடியாது. மாமிசமோ பலன் உள்ளது, ஆவியோ நாம சொல்ல முடியுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சோதனை நம்ம சொல்ல முடியுங்களா? சுருக்கமா சொல்லுவோம், அந்த கடவுளுக்கு என்ன இல்லை அவங்களுக்கே தெரியும். அப்ப கடந்த 2021 மே மாதம் 22ஆம் தேதி என்னுடைய மனைவி நோயால் படுக்கப்பட்டார்.
அநேக மருத்துவமனைகளை சென்று பார்த்தோம், சிகிச்சை கிடைக்கவில்லை. கடைசியாக வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த சிஎம்சி மருத்துவமனையில் மே மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியில் கொண்டு போகும்போது ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமல் 50,000 பிடிக்கிட்டாங்க. கடைசியாக சொன்னாங்க 8 லட்ச ரூபா கேட்டாங்க. அலியில சொன்னாங்களா, என்னுடைய சூழ்நிலை 8 லட்சம் தர முடியுங்களா? அங்கே ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இருந்தார். என்னுடைய மகளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பாப்பா அங்கே வாமான்னு சொன்னாங்க. என்ன உங்கள் அப்பா பார்த்தா ஒரு பாஸ்டர் மாதிரி தெரியுறாரு, உங்கள் அப்பா பிளைண்டு, இங்கே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவை முழுசாக கொடுக்க மாட்டாங்க, தயவுசெய்து வீட்டுக்கு கூட்டி போய்ட்டு சொன்னாங்க. இரவோட இரவு காரில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும்போது சரியாக 4 மணி. ஒரு 8 நாள் சரியான உணவு இல்லாமல் வியாதியிலே போராடி கொண்டிருந்தால் கடந்த 2021 ஜூன் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை 8:15 மணி அளவில் எங்களை விட்டு மறந்தார். அல்லேலூயா சொல்லமா. இது ஒரு பக்கம் பாடுகள், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கண்ணீர். இவைகள் மத்தியில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய சுருக்கமான சாட்சி. நான் சாட்சி சொல்லணும்னு எனக்கு நேரம் பத்தாது, ஏன்னா நான் அப்படி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அன்பான தேவச்சனமே, என்னுடைய பெயர் யாரும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதிக சொல்லுமா, என்னுடைய பெயர் ஏற்கனவே ஒருத்தர் மறைஞ்சாரை கேள்விப்பட்டீங்களா? பாட்டை எழுதி அதாவது சொல்லுங்க, தெளிவா சொல்ல கேட்கல. அந்த பேர் தான் என் பேர். அலியில சொல்லாமா, அதான் பவுல் கண்ணதாசன். அப்படி சவுலை பவுலாய் மாற்றினார். அப்படிதானங்க? நான் ஒரு சவுலாய் இருந்த என்னை ஆண்டவர் என்னை பவுலாய் மாற்றி ஆண்டவர் மத்தியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் டிவிலாம் பாடியிருக்கேன், நல்லா பாடுவேன். டிவி குட் நியூஸ் டெலிவிஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட் நியூஸில் கூட நான் வந்திருக்கிறேன். ஆவடியில் சால்வேஷன் தொலைக்காட்சி, அங்கோட என்னுடைய சாட்சியோடு பாடலக்கூடிய ஒரு மணி நேரம் என்னோடு பேட்டி எடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமில்லை, ஆல் இண்டியா ரேடியோ அதில் நான் பாடியிருக்கேன், பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வால்யூம் வெளியிட ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருந்தா இந்த ஊழியர் செஞ்சிருக்க மாட்டானே எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. அல்லேலூயா சொல்லமா. இன்றைக்கு பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லமா. வேற எதுவும் நம்மளுக்கு வேண்டாம், பணமே கதி. பணம் தேவைங்க, பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறு. அல்லேலூயா சொல்லமா. ஆனா ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுக்காம இருந்தாலும் சமாதானத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லமா. இது போதுங்க. நம்மகிட்ட பணம் இருந்தா தூக்கம் வராது. அல்லேலூயா சொல்லமா. யாரு பிடிக்கிட்டு போவாங்க, யாரு கொள்ளையடிப்பாங்க, வட்டிக்கு போன பணம் திரும்பி வருமா வராதா? அல்லேலூயா சொல்லமா. இருக்குதோ இல்லையோ நிம்மதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க நம்மகிட்ட பணமே இல்லை எப்படி கவலைப்பட, இயேசு உங்களோடு இருக்கிற, அவ்வளவுதான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோட சாட்சி எனக்கு ஆச்சரியங்கள். என்னுடைய இன்னொரு அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன். நான் சோசியல் சர்வீஸ் செய்து வருகிறேன், சமூக பொது சேவை. அல்லேலூயா. ஆதரவற்ற தாய்மார்கள், அவர்களுக்கு ஒருவேளை எனக்கு சாப்பாடுக்கு வழியில் தங்க இடம் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஆராய்ஞ்சு அவர்களை சேர்த்து விடுறேன். மிகவும் குறைந்த வயது உள்ள பெண்மணிகள், ஆதரவற்றவர்கள், விதவைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொண்டிருக்கிற என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 30 பேரை வரவழைத்து அவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி, மதிய உணவு, முடியும் போது நல்ல ஒரு 1500 உள்ள மளிகை பொருள் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட பொருளாதார நெருக்கடி இல்லை. அல்லேலூயா சொல்லமா. ஏன்னா என்கிட்ட வசதிகள் இல்லை, மற்றவங்கள்ட்ட வாங்கி தான் என்னால் தர முடியும். நான் என்கிட்ட வசதி இல்லை, நான் ஒரு வாடகை வீட்டில் தான் வசித்துட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லமா. மாதம் வாடகை 2000 ரூபா கொடுக்குறேன். அப்போ அதோடு ஆண்டுகள் தோறும் 2 பார்வையற்ற குடும்பம் பிள்ளைக்கு கல்வி செலவும் என்னால் முடிந்ததை வெளியிலே வாங்கி கொடுத்து வருகிறேன். அப்போ ஐயா கேட்டார்கள், என்ன உதவி வேணும்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு வேண்டாம், ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு தான் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லாமா. எனக்குன்னு எதுவும் கேட்டுக்கலீங்க. அல்லேலூயா சொல்லாமா. அப்போ அது மாத்திரம் சின்ன ஒரு வியாபாரமும் செய்து வருகிறேன்.
அது யாருக்கும் போய் பாரம், நான் யாருக்கும் பாரமாக இல்லை. அல்லேலூயா சொல்லமா? யாருக்கும் பாரமாக இல்லைங்க. உண்மையிலே இது ஆண்டவருடைய சமூகத்தில் யாருக்கும் நான் பாரமாக இல்லை. ஒரு வீட்டுக்கு உண்டான அப்பளங்கள், ஸ்நாக்ஸுகள் எடுத்து தெருவில் சிவிசேஷ பாட்டை போட்டுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு சென்னை ஃபுல்லாக சுற்றி வரேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். 4 to 5 ப்ரேயர், 5 to 5:15 உடல் பயிற்சி. அதுக்கு மேலே குளிச்சுட்டு நான் வெளியில் வர்றதுக்கு 6 மணி 6:15 ஆகிடும். வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணி, குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு 12 மணி. 12 to 12:30 ஜபம். அதாவது தேசத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஜபம். 12:45 தான் படுக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினால், இந்த பாருங்க பையன் இருக்கு பாருங்க பக்கத்தில், அந்த பையன் ஃபுல்லாக திங்ஸ் தான். நான் பாஸ்டர்கிட்ட கேட்காம எடுத்து வரல. ஐயா கொண்டு வரலாமான்னு கேட்டேன். கொண்டு வாங்கயான்னு சொன்னாங்க. இந்த ஆராதனை முடிவிலே இந்த பொருட்களை வாங்கி எனக்கு உதவி செய்யாதவே பெரிய உதவி. அல்லேலூயா சொல்லாமா? ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? அவ்வளவுதான். அன்பு சிஸ்டர், அன்பு பார்க்கும்போது அவங்க கையில் ஒரு ஜூஸ் பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. தண்ணி கேட்டால் தண்ணி கிடைக்காத கடைகள் சொல்லி வச்சிருந்த அந்த ஜூஸ் பாப்பி இந்த பிஸ்கெட்டை கொடுத்தாங்க. அதுக்குண்டான பிரிந்துவினை கத்த நிச்சயம் தருவார். அல்லேலூயா சொல்லாமா? இதாங்க ஊழியம். அல்லேலூயா சொல்லாமா? இதான் ஊழியம். சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நீங்க எதை கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சரி, இதான் என்னுடைய சாட்சி, இதான் என்னுடைய உரை. நாம் நேரா வேத வசனத்தை கடந்து செல்லலாமா? எடுத்தவர்கள் வாசியுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனம். சீக்கிரம் படிங்க. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது ஏராளமான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்கும்படி இயேசுவிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனாய் இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிப பிள்ளைகளே, இங்கே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத்து என்ற ஊரிலே அங்கே ஒரு கடற்கரையை செலக்ட் பண்ணுகிறார். இப்போ நம்ம ஒரு ஊர் நான் டெய்லி சென்னையில் ஒரு ஊர்கிட்ட செலக்ட் பண்ணிடுறேன். எந்த ஊருக்கு போகலாம்? வேசார்பாடி, மின்ட்டு, குறுக்குப்பேட்டை, திருவொற்றியூர், திருவான்மையூர், இப்படி எல்லா ஏரியா ஃபுல்லாக சுற்றி எங்கெங்கே சந்தை வந்திருக்கோ இந்த பேக்கை தூக்கிட்டோட இன்னும் பெரிய பொருள் நிறையா இருக்கும். தூக்கிட்டு இந்த தோளில் மயக்க மாட்டிக்கிட்டு ஆன் பண்ணிட்டு பாட்டோடும் ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட். அல்லேலூயா சொல்லாமா? அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவடியில் ஒரு நரிக்கூறவர் காலனிக்கு போகும்போது ஒரு நரிக்கூறவர் பெண்மணி அந்த கிருணிபலம் தட்டில் ஜூஸை ஊற்றி கொடுத்துட்டு குடிக்க சொன்னார். குடிச்சிட்டேன். உள்ளே கூப்பிட்டார். உள்ளே சென்றேன். ஐயா, என் வயிற்றில் ஒரு 3.5 கிலோ கட்டியிருப்பதாக மருத்துவர் சொன்னார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சரி, ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கம்மான்னு சொன்னேன். அதே போல் அடுத்த நாள் காலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா 3.5 கிலோ கட்டி எங்கே போச்சுன்னு தெரியும். இதாங்க என்னுடைய ஊழியம். அந்தந்த மக்களிடம், அந்தந்த சபையிட்ட, அந்தந்த போதர்கிட்ட அந்தந்த ஆத்துமாக்களை ஒப்படைத்தர். ஒரு பக்கம் வியாபாரம், ஒரு பக்கம் ஊழியம். அன்பானவர்களே, இங்கே அருள்நாதர் இயேசு அங்கே செல்லும் போது ஏராளமான ஜனங்கள் அவரை வசந்த கேட்க இப்படி வந்தாருமா. இந்த ஊருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ வந்தால் எவ்வளோ கூட்டம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி இருக்கும்போது அங்கே பார்த்தார், எல்லா படகையும் விட்டுட்டாரு. ஒரே மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவன் தான் பேதுரு. அல்லேலூயா சொல்லாமா? அவனுக்கு அதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே தொழிலிலே ஒன்றும் கிடைக்கவில்லை. எதை தொட்டாலும் ஏமாற்றம், எதை தொட்டாலும் நஷ்டம், தோல்வி, கண்ணீர்,
கவலை, இவைகள் மத்தியிலே அவன் அந்த கடற்கரையிலே அலசி கொண்டிருந்தான். நாளைக்கு சூழ்நிலை என்ன நடக்குமோ, வீட்டுக்கு போன என்ன செய்வதென்று அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான் அந்த கடற்கரையிலே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, நான் வெறுமையாக காணப்படுகிறேன், எதை தொட்டாலும் ஏமாற்றம், ஒன்றுமில்லை என்று ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருக்கிறது, நிறைவானதை ஆண்டவர், குறைவானதை ஆண்டவர் நிறைவானதாக வந்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, படிங்க சீக்கிரம் படிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார், அது சீமோனுடையா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த படகு இன்னும் சரியாக அவன் அந்த படகை பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் சொல்றார், அப்பா பேதுரு, உன் படகை சற்றே கொஞ்சம் தள்ளி போ சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றார், பேதுருவே, உன் படகு மேலோட்டமாதான் இருக்கிறது, இன்னும் கடலூர் ஆழத்துக்குள் செல்லவில்லை. அந்த படகு என்ன மேலோட்டமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கடவுளோடு இருக்கிறோமா, இல்ல உலகத்தோடு இருக்கிறோமா? அது ஆண்டவருக்கு தான் தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் தெரியும், எனக்கும் தெரியாது. சொல்லமா, அப்ப இந்த பேதுரு வடக்கு மேல்தான் இருக்குது, இன்னும் சரியான மீன் பிடிக்கிறது தெரியாதா? எங்க போட்டா என்ன மீன் மாட்டோம், எங்க பெரிய மீன் கிடைக்கும், எந்த சின்ன மீன் கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் படகே ஆழத்தில் தள்ளி கொண்டு போடு. அப்போ படகு இன்னும் மேலதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதி தேடுகள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நாம் எவ்வாறு காணப்படுகிறோம், எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாம யாராயிரும். அப்ப பேதுரு சொல்ல, ஐயரே, நான் ராமுதன் பிரயாசப்பட்ட ஒன்றும். இதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே முதல் சம்பவம் கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்தான். ஆண்டவர் ஏறுவதற்கு, தன் படகில் ஏறுவதற்கு இடம் கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமா? அல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படிந்தான் என்று வேதத்திலே, முதலாவது கொடுத்தான் என்று வேதத்திலே காண. இரண்டாவது உடைய வாழ்க்கையில காணப்பட்ட அதிசயம், கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சொல்றான், ஐயரே, நான் ராமனது பிரயாசப்பட்டப்பா, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உன் வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். இரண்டாவது உன் வாழ்க்கையில காணப்பட்ட குணாதிசயம், கீழ்ப்படிந்தான். நம் வேதவசனத்தை கீழ்ப்படுகிறோமா? மற்றவருக்கு கீழ்ப்படுகிறோமா? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. இங்க எல்லாம் கீழ்ப்படுகிறீங்களா? நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் ஆண்டவர் துதிக்கிறீங்க, எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்க, எல்லாமே ஜெபம் பண்றீங்க. இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு தன்னையே கொடுக்க ஆசைப்பட வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்குது பாருங்களா. படிங்க சீக்கிரம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகள் போட்டால் படிங்க வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று வேதத்திலே சொல்லுகிறது. வாழ்க்கையிலே குறைவாழ்ந்து நிறைவாழ்ந்து வரும்போது குறைவாழ்ந்து வரும் கட்டாயம். ஆண்டவர் நிறைவாழ்ந்து தேடி போகவில்லையா, குறைவானதை தேடி போறார். வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்பட்டாலும் அது ஆண்டவர் நிறைவாக்க விரும்புகிறார். இதுக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு தன்னையே கொடுக்க வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிந்த மாத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது. ஒன்றுமில்லாத சூழலை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தோடு மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத சூழலோடு அமர்ந்திருக்கிறாயா? எதை தொட்டால் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் என்று உங்களுக்கு தேடி வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை வழிநடத்த விரும்புகிறார், உங்களை தாங்க விரும்புகிறார்.
உன் குறையை நிறைவாக்க விரும்புகிறார். நாம் எப்படி காணப்படுகிறோம்? இயேசுவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று நாம் அடுத்தது படிக்க சீக்கிரம் படிக்க. அப்பொழுது மற்ற படையில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். இப்ப இவன் பெற்ற சந்தோஷத்தை அவன் அடக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா ஒரு ஃபேக்டரிக்கோ இல்லை கல்லூரிக்கோ போறீங்க, உங்க சிநேகிதி எவ்வளவு சிநேகிதனோ உணவு கொண்டல நீங்க உணவு கொண்டாந்துருக்கீங்க, நீங்க என்ன செய்வீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. உணவு என்ன செய்வீங்க? பகிர்ந்து கொடுப்போம். சூப்பர், அழகா பதில் சொல்றீங்க. அப்ப சாதாரண ஒரு உணவை பகிர்ந்து கொடுக்குறீங்க இல்லையா? இயேசுவின் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறீங்க. நீங்க பெருந்துறவை கத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க கைப்பிரதி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க வேலை பார்க்கிற கம்பெனி, நீங்க படிக்கிற கல்லூரி, உங்க பக்கத்தை விட்டு அக்கத்தை விட்டு பிள்ளைகள், இந்த இடத்துல சர்ச் இருக்குது. காலையில எத்தனை மணிக்கு ஆராதனை வந்தா போதும், இயேசுவின் வேதனையை மாற்றுவார். அதான் சுவிசேஷம். அலையில சொல்லலாமா? நீங்க அப்படி போய் இப்படி அதை சொல்ல, அது சொல்ல தேவையில்லை. நீங்க படிக்கிற கல்லூரி, ஒரு வேலை பார்க்குற அலுவலகம், நீங்க நேரம் இருக்கும்போது கொஞ்சம் இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, கபடி கண்ணீரா கவலையா, இந்த இடத்துல எங்க சர்ச் இருக்கு, காலையில் ஆராதவாங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவ்வளவு மீதியை பாஸ்டர் பார்த்துக்கொள்வார். அலையில சொல்லலாமா? நீங்க கொண்டாந்து பாருங்க, மீதி அவருடைய கடமை. அலையில சொல்லலாமா? சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம் தலைமையில் விழுந்த கடமை. அவ்வளவுதான். அவள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க ஆண்டவர் பாடு, அவங்களுக்கு பாடு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டிய கடமைன்னு சொல்ல வேண்டிய, அவ்வளவுதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கொடுத்த மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து சீக்கிரம் படிங்க, கடன் படிங்க. அப்பொழுது வந்து இரண்டு படகுகளும் சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, சீமோன் பேதுரு பாதத்தில் விட்டுட்டு அறிக்கையிடுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன்.